தேர்ட் போலில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் மண்மலக்கரை. திருவெற்றியூர் கேஷ் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. மண்மலக்கரை பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விக்கி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் பிரேம் இருக்காரு. இந்த கிரவுண்டில் அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 20 டோர்னமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. 1 லேக் டோர்னமெண்ட்டில் 1 ஒன்லி பவர் பிளே ஓவர் போட வெளில வினோத் வந்துருக்கு. ஓவர் தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். வாட் அ ஸ்டார்ட். இங்கே பவுலிங் சைடில் இருந்து லோ கேப்டா கீழே வந்து டாட் பால். செகண்ட் ஒன். பேட்டில் சரண மீட் இல்லை. உள்ளே ஒரு ஃபீல்டர் ஏபி யூவிஎன் இருக்காரு. பிரேம் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து லெக் ஸ்டம்பில் கமிட் ஆனார். உள்ளே இருக்கு ஹிமினேஸ். இங்கே ஃபீல்டர் அங்கே எறிஞ்சிருக்காங்க. சிங்கிள். உள்ளே ஒரு ஃபீல்டர். மிஸ் கம்யூனிகேஷன். ஓய்யோ கொஞ்சம் நாங்கள் க்ளோசர் ஒன்று இருந்துச்சு. தீபன் அங்கே ஃபீல்டர் அகெயின் கரெக்டாக படலை. நல்ல ஸ்டாப் தீபனிங்க. லாஸ்ட் ஒன்று பவர் பிளேயோட கடைசி பந்து. ஒரு முக்கியமான பந்து. டாப் பேஜான்னு பார்ப்போம். அங்கே 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. சீக்கிரமான ஸ்டார்ட். வெளில வினோத் அவர் சைடில் இருந்து அவர் பங்குக்கு சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 3 ரன்னு 1 விக்கெட்லேருந்து. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டியில் மணி வந்திருக்காரு. ஓவர் தைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்துச்சு. நேருக்கு நேராக ஒரு ராக்கெட்டை கிளப்பி விட்டார். 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங்கை போட்டாங்க. பவுலிங் மட்டும் இல்லை, நான் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேக்கப்புக்கு ஏபி போனார். டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து துரிதமா போட்டாரு. வாட் அ ஃபீல்டிங் போட்டீங்க தீபன். நான் என்ஜிஓ காலையில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு மேட்ச்சில் அப்படி தான் ஸ்ட்ரைட்டில் ஒரு மாதிரி சறுக்கிட்டு போய் பிடிப்பார். அதே மாதிரி இங்கே ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. பாண்டி நியூ பேட்ஸ்மேன். வாட் அ ஷாட். குவாலிட்டி ஷாட்டுங்க. ஸ்லாட்ல இருந்தா செம்மையா விளையாடுவாரு. சந்திச்ச முதல் பந்தே 4. டாக்கிங் லென்த்ல லேட்டா எடுத்துட்டாரு பேட்டர். டாட் பால். ஃபுல் டாஸ். நேருக்கு நேரா எடுத்து அடிச்சிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. பீமர் நோ. நல்ல டேக்கன். விக்கெட் கன்சிடர் ஆகாது. அப்பீல் எடுக்கிறாங்க. எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். ஆக்சுவலாக போன பாலில் பீமர் நோ ப்ளஸ் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ரன் அவுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா கீப்பர் வந்து காலை வச்சு ஸ்டம்பை மூவ் பண்ணிடுவார். பால் படலை அப்படிங்கிறதுனால நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. பவுலர் காலுக்குள்ளே போச்சு. சிங்கிள். சரி போன பாலில் டபுள் சொல்லியிருக்கேன். 3 ரன் ஓடி எடுத்திருந்தாங்க அந்த ஆர்குமெண்ட் பால். ஃபுல் டாஸ் பால். பேட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா உடம்புல ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். 2 ஓவர் முடிவுக்கு 1 விக்கெட்லேருந்து 16 ரன் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட வெளில வந்திருக்காரு. வெளில வினோத் அவருக்கான செகண்ட் ஓவர் 3 ரன்ல பிடிச்சி போட்டார் பவர் பிளே ஓவரை. விட்டு ஆடினாரு. வெயிட் பண்ணி ஆடினாரு பாண்டி. சிவாங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார். எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். பாண்டி ஸ்ட்ரைக்கில் பேட்டில் சரண மீட் இல்லை. ஒரு மாதிரி வெளில பந்து கஷ்டமாக தான் இருக்குது இந்த கிரவுண்டில். எத்தனை பேட்ஸ்மேன் பாக்கியா கேப்டன் வேலு ஃபுல் ஷாட்டுக்கு போனார். நான் திரும்பவும் சொல்கிறேன், இவர் பால் பேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் பேட்ஸ்மேன். 3 ஃபீல்டர் ஒன்று கொண்டாங்க. கிரேட் ஷாட்டுங்க. போன பால் வேணா கஷ்டமாக இருக்கலாம். இந்த பந்து அலட்சி மாட்டிப்பேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஷாட்டு. பாக்கியா பேட்டில் இருந்து ஒரு 6. கொஞ்சம் பிஃபோர் லென்த் சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடிஞ்சு. லெக் ஸ்டம்ப்ல ஃபுல் ஷாட். மிஸ் ஃபீல்ட் பவுண்டரி. எங்க அலட்சியமா இருந்திருக்காரு அந்த ஃபீல்டர். இந்த ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு ரவுண்ட் ஆஃப் 30 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹிமினேஷ் வந்திருக்காரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் பால் வைட் ஏரி பால். நல்ல ஷாட். பேக் ஃபுட் புல்லு. பாட்டம் ஆஃப் த பேட்ல கிளியர் ஷாட். 6 ஓவர் பாலுக்கு 7 ரன் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் லோ கேப்டா கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. அப்படி இருந்து பேட்ல ஆடினாரு. சிங்கிள். நல்ல ஷாட்டான்னு பார்த்தாங்க ஃபீல்டர். கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக கேட்சா பிடிச்சிருக்காரு. நல்ல பிக்கு.
அடுத்த பேட்ஸ்மேன் மலை அண்ணாமலை. பாடி அட்டாக் அடிச்சா விக்கெட்டா இருக்கும். டேரக்ட் ஹிட். எஸ், பேட் ஏர்ல இருந்திருக்கு. ஒரு ரன் அவுட். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் பாண்டி ஒரு ரன் அவுட் ஆகி வெளியே போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ராம் வந்திருக்காரு. ஷார்ட் பிட்ச் பால், குயிக்கர் ஒன், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பால். பெயிண்டஸ்டம் பாட பார்த்தாரு கொல்லவாச பக்கமா. அங்க ஆளே கிடையாது. ஒன் பவுன்ஸ்ல நல்ல சேவ் நினைக்கிறேன். எஸ், வெல்ல அங்க ஒரு சிறந்த ஃபீல்டரால் ஷூ வச்சு தடுத்து போட்டாரு. ரெண்டு பேட்ஸ்மேன் இங்கே நிற்கிறாங்க. விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 40 ரன் ரவுண்ட் ஆடி இருக்காங்க. 41 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நவீன் ஸ்ட்ரைக்லையும், தீபன் நான் ஸ்ட்ரைக்லையும். அவருக்கு ஃபைஸாக தான் அங்கே ஒரு பிளேயர் இருக்காரு. 1 and only பவர் பிளே ஓவர் போட பாக்கியா வந்திருக்காரு கேப்டன் வேலு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தைக்கில் வந்து நல்ல ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். வாட் அ வெல்கம். வெல்கம்னா இதாங்க வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு இந்த மேட்ச்ல. உடனே கீப்பர் க்ளோஸ் வச்சுட்டாங்க. செகண்ட் பால் இன்சைடு ஏஜுங்க இங்கே. ஐயோ கொஞ்சம் தான், ஆனால் பவுண்டரி சேவ் பண்ணிடுவாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. எப்பவுமே கீப்பர் க்ளோஸ் நிற்கிறப்ப இன்சைட் ஏஜை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவுட் சைட் ஏஜை கூட நல்லா பிடிச்சிடலாம். தீபன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து, குயிக்கர் ஒன், ஸ்டெம்ப் மேலே வந்துச்சு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். குறுக்க ஆனாரு. மேலே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. பவர் பிளேயர் இருந்தாலும் பிரேம் இருக்காரு. சிங்கிள். 6 அடிச்ச பேட்ஸ்மேன், லாங் ஆஃப் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பவுண்டரி. நவீன் பேட்ல இருந்து முதல் 4. ஓய்யோ வாட் அ சேவ்ங்க இங்க கீப்பர் ராம். வைடு பிளஸ் ஒரு ரன் ஓடி எடுத்துறாங்க. தீபன் ஸ்ட்ரைக்ல வெல் பிளேட். ஆனாங்க ஃபீல்டர் ஒன் பிட்ச்ல பிடிக்க பார்த்தாரு, முடியல. அவரை தாண்டி பின்னாடி போயிட்டு இருக்கு. பவுண்டரி. மார்ச்சினேட்டட் 4. எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போறாங்க இந்த ஓவரை, பவர் பிளே ஓவரை. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 18 ரன் ஆடி இருக்காங்க. நல்ல ரன்ஸு, நோ விக்கெட். இந்த ஓவர் கூட அண்ணாமலை. செகண்ட் ஓவர் ஸ்டெம்ப் க்ளோஸ்டா போச்சு. டாக்கிங் லேன். அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அது அங்கே ஃபீல்டர். தீபன் ஸ்ட்ரைக்ல வெல் பிளேட். நேருக்கு நேரா ஃபிளாட் ஆனாரு. இதுவும் சிங்கிளா மாறும். ஃபுல் டாஸ் எடுத்துட்டு வந்து லெக் ஸ்டம்ப் பதம் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. இங்க இருந்து மொமெண்டத்தை அப்படியே அந்த பக்கம் மாத்துறாங்களான்னு பார்ப்போம். அடுத்த பேட்ஸ்மேனா 1 ரன் பேட்ஸ்மேனா நடேஷ் வந்திருக்காரு. இன்சைட் எட்ஜ் கேப்ல போயிருச்சு அப்படிங்கிறப்போ அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியா இருக்கும். லக்கி 4. லோ கேப் கீழே வந்துச்சு, டாட் பால். அந்த 5th பால் பவுண்டரி மட்டும் போகாம இருந்தா இந்த ஓவர் இன்னும் சீக்கிரமா இருந்திருக்கும். 2 ஓவர் முடிவுக்கு 24 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் வந்து ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 17 தேவை. பவுலிங் எண்டில் அஜய் வந்திருக்காரு யங்ஸ்டர். தீபன் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ல இருந்துச்சு. ஒன் தடா விழுவுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டர். இந்த மாதிரி சமயத்தில் ட்ரை பண்ணி பார்க்கணும். குத்த விட்டா ரிட்டர்ன் கூட பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. நேருக்கு நேரா ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு தீபன் இப்போ வரைக்கும். 2 பாலுக்கு 3 ரன் வந்துருச்சு. நடே ஸ்ட்ரைக்ல இன்சைட் ஏஜ் இங்கே கிடக்கும் பந்து. டாட் பாலா மாதிரி இருக்கு. 3 பாலுக்கு 3 ஆயிருச்சு. 4th ஒன் கொஞ்சம் பிஃபோர் லென்த் ஃபிளாட் ஆன்ச்சாருங்க. நல்லா மிடில் பண்ணாரு. மார்ச் நீடட் ஆறு. ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டி போயிருச்சு. நடேஷ் பேட்ல இருக்கு. ஒரு 6 அடிச்சு பிரஷரை கம்மி பண்ணிருக்காரு நடேஷ். நல்லா தேக்கினாரு கீப்பர். அவர்கிட்டே தட்டி விட்டாரு. டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். ஒரு முக்கியமான பந்து. லெக் ஸ்டம்ப்ல ஒரு கூட்டல் ஷாட்டுக்கு போனாரு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. 2 ரன்னுக்கான முயற்சி. கீப்பர் சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. டைரக்ட் ஹிட். எஸ் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் மூலமா ஒரு விக்கெட்டை முடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ 3 ஓவர் முடிவுக்கு 34 ரன் ஆடிருக்காங்க 3 விக்கெட்ல இருந்து. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 7 ரன்னு. இந்த கிரவுண்ட்ல பேட்ஸ்மேன் ஃபேவர் தான் நான் சொல்லுவேன். ஆனா போட்டு காட்டாரா பவுலர் அப்படின்னு பார்ப்போம். அண்ணாமலை வந்திருக்காரு. நல்லா போட்டிருக்காரு முதல் ஓவரை. ஓவர் தைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். அகைன் வாட்டர் சேவ். இங்கே கீப்பர் ஒய்டு பிளஸ் 1 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ இன்னும் 6 பாலுக்கு 5 ரன் தான் தேவை. அடுத்த பேட்ஸ்மேன் விவேக் ஆப்ஷன்ஸ்ல கட்டுக்கு போனாரு. பெரிய கேப் அப்படிங்கிறப்ப பவுண்டரியான்னு பார்ப்போம். லைன் போய்கிட்டே இருக்கு.
ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டி வந்தார் ஃபீல்டரா. இல்லை. இப்போ வரைக்கும் 1-2. 3 ரன் ஓட்டாங்க. அங்கே எஸ் 2 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. 4 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. டாக்கிங் லென்த் லோ ஃபுல் டாஸ் நினைக்கிறேன். நீ பேட்ஸ்மேன் ஏபி உள்ள வந்து 2 கூப்பிட்டாரு. 1-2. நல்ல த்ரோ, அதை விட நல்ல ரன்னிங் ஏபி யூவியன். மேட்ச் டை, 1 more to win. ஃபீல்டர் எல்லாம் சுற்று போட்டாங்க. ஐயோ கைக்குள்ளே தாங்க போச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த மேட்சை திருவெற்றியூர் வின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி வைக்கிறாங்க. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே ஏபி ஒற்றுமையாக பார்க்க முடியுது.